தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். மாஸ்க் அணிவது கட்டாயம், சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை. நாடு முழுவதும் பல இடங்களில் கொரோனா தொற்று பரவி வருவதால் நோய் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது அவசியம். தினமும் பாதிக்கப்படுவோர் குறித்த தரவுகளை சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். நோய் பரவல் தீவிரமாக உள்ள பகுதியில் கூடுதல் கண்காணிப்பு வழங்க வேண்டும். அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பு இருப்பதை உறுதி செய்வது அவசியம். போதிய எண்ணிக்கையில் படுக்கை வசதிகளுடன் காய்ச்சல் வார்டுகள் இருப்பதை கண்காணிக்க வேண்டும். நோய்கள் எண்ணிக்கை உயர்ந்தால் அதை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். பொதுமக்களிடம் நோய் பரவலை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். கைகளை சுத்தமாக கழுவுதல், நெரிசல் மிக்க இடங்களில் செல்லும்போது முகக்கவசம் அணிதல், தனிநபர் இடைவெளி ஆகியவற்றை மக்கள் கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். தேவையானவர்கள் இன்ஃபுளுயன்சா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்த வேண்டும். நோய் தொற்று, காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் வீட்டில் ஓய்வில் இருத்தல் அவசியம் என கூறப்பட்டுள்ளது. எம்பிக்கள் ஸ்மார்ட்டாக மத்திய அரசு தாராள நிதி. ராஜ்யசபா எம்பிக்கள் தங்கள் கடமையை திறம்பட செய்வதற்காக டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர், லேப்டாப், பென்டிரைவ், பிரிண்டர், ஸ்கேனர், யூபிஎஸ், ஸ்மார்ட் போன் ஆகிய சாதனங்களை மத்திய அரசு ஏற்கனவே வழங்கி வருகிறது. இதோடு சேர்த்து அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்கிக் கொள்ள மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ராஜ்யசபா உறுப்பினர்களின் கணினி சாதனங்களுக்கான நிதி உரிமை திட்டத்தில் இதற்காக நிதி வழங்கப்படும். இந்த நிதியிலிருந்து ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் திரைகள், ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் திரை, டேப்லெட் கணினி, கீபோர்ட், ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ், ஸ்மார்ட் கை கடிகாரம், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், ஹெட்ஃபோன், ப்ளூடூத் ஹெட்செட், இயர்பாட்ஸ் உள்ளிட்ட சாதனங்களை எம்பிக்கள் வாங்கிக் கொள்ளலாம். அசல் ரசீதுகளை அளித்து அதற்கான தொகையை அரசிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். 3 ஆண்டுகளுக்கு மேல் ராஜ்யசபா எம்பியாக பதவி வகிக்க தேர்வாகும் எம்பிக்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வரை நிதி வழங்கப்படும். 3 ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவான காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுக்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 3 ஆண்டு பதவி காலத்திற்கு பிறகு குறைந்தபட்ச பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு குறையாமல் இருக்கும் பட்சத்தில் நிபந்தனைக்குட்பட்டு கூடுதலாக தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்திய கடற்படையை கண்டு மிரண்ட பாகிஸ்தான், தெரிக்கவிட்ட ராஜ்நாத் சிங். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்காற்றிய கடற்படை வீரர்களை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோவாவில் சந்தித்தார். பனாஜியில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் வீரர்களை சந்தித்த ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்தியில் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் நம் கடற்படையின் பங்கு அளப்பரியது. அரபிக்கடலில் கம்பீரமாக நின்ற நம் போர்க்கப்பல்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை மிரள வைத்தன. அவர்கள் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் கடற்படை ஒரு அடி கூட முன்னேற முடியாத நிலை ஏற்பட்டது. நம் விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களையும் பயங்கரவாதிகளின் கூடாரத்தையும் அழித்தனர். நம் கடற்படை பெரிய அளவில் போரில் களம் இறங்கவில்லை. ஆனாலும் அவர்கள் அனைத்திற்கும் தயார் நிலையில் இருந்தனர். நம் கடற்படையின் தயார் நிலையை பார்த்தே பாகிஸ்தான் பீதி அடைந்துவிட்டது. 1971 நம் கடற்படை போரில் களம் இறங்கியதால் ஒன்றாக இருந்த பாகிஸ்தான் 2 நாடுகளாக பிளவுற்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் கடற்படை தீவிர கதியில் போர் புரிந்திருந்தால் தற்போதைய பாகிஸ்தான் 4 துண்டுகளாக சிதறியிருக்கும். நம் கடற்படையின் வலிமை அத்தகையது. துல்லியம், வேகம், எதிரிகளின் செயல்பாட்டை சரியாக கணித்தல் ஆகிய அனைத்திலும் நம் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். கடற்படை வீரர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருங்கள். எப்போதும் பயிற்சியை கைவிடாதீர்கள். நம் வீரர்களின் பயிற்சியே பாகிஸ்தானுக்கு மிரட்சியை அளித்துவிடும். இதுவரை நடந்தது அனைத்தும் வெறும் முன்னோட்டமே. இதற்கு மேல் பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டினால் அந்த நாட்டின் கதி என்ன ஆகும் என்பதை கடவுள்தான் அறிவார். ஏனென்றால் இனி சண்டை வந்தால் கட்டாயம் கடற்படை தீவிர கதியில் களமிறக்கப்படும் என ராஜ்நாத் சிங் கூறினார். साथियों, एक बहुत ही दिलचस्प बात यह है कि पाकिस्तान भी आपके शौर्य से भली भांति वाकिफ है। पाकिस्तान को पता है जब भारतीय नौसेना पूरे जोश के साथ, पूरे जोर के साथ जब चलती है तो उसका अंजाम क्या होता है। 1971 इसका गवाह है कि जब इंडियन नेवी हरकत में आई थी वह 1 से 2 हो गया था। मैं पाकिस्तान की बात कर रहा हूँ। जो हमारी इंडियन नेवी
हरकत में आई थी तो पाकिस्तान 1 से 2 हो गया था। अगर ऑपरेशन सिंदूर में भारतीय नौसेना अपने फॉर्म में आई होती तो पाकिस्तान के 2 टुकड़े ही न होते, बल्कि मैं समझता हूं शायद 4 टुकड़े हो जाते। தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுமா? இபிஎஸ்ஸுடன் சுதேஷ் சந்திப்பு. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ராஜ்யசபா சீட் தர அதிமுக சம்மதம் தெரிவித்ததாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ராஜ்யசபா சீட் தொடர்பாக எந்த உறுதியும் அளிக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். இந்த சூழலில் ஜூன் 19ஆம் தேதி 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் நடக்கவுள்ளது. இதில் 4 இடங்களுக்கு திமுக கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. மீதமுள்ள 2 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது. ஆனால் அக்கட்சி இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்குவது அதிமுகவின் கடமை என அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பை வழங்கும்படி சுதீஷ் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம், வங்கதேச பகுதிகளில் நேற்று முன்தினம் கரையை கடந்தது. இந்நிலையில் இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம். ஜூன் 5 வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகக்கூடும் என்றும் கூறியுள்ளது. வேலூர் அரசு மருத்துவமனையில் பகீர் 6 நாள் குழந்தை விரலை வெட்டிய நர்ஸ், அஜாக்கிரதையால் விபரீதம், குடும்பமே கதறிய சோகம். வேலூர் முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் விமல்ராஜ். இவரது மனைவி நிவேதா, வயது 24. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிவேதாவுக்கு மே 24ஆம் தேதி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவம் நடந்தது. ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக அதன் வலது கையில் ஊசியை சொருகியிருந்தனர். அந்த ஊசியை கழற்றும் போது அதன் மேல் ஒட்டி வைத்திருந்த பிளாஸ்டரை கையால் பிரிக்க வேண்டும். ஆனால் டியூட்டியில் இருந்த நர்ஸ் கத்திரிக்கோலை எடுத்து பிளாஸ்டரை வெட்டியிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக பிறந்து 6 நாளே ஆன பச்சளம் குழந்தையின் கட்டை விரல் துண்டானது. இதை பார்த்த பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். என்ன செய்வதென தெரியாமல் கதறி அழுதனர். உடனே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து ஒட்ட வைப்பதற்காக குழந்தையை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு டாக்டர்கள் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் வேலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பது பற்றி மருத்துவமனை நிர்வாகமும் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். படவிழாவில் கன்னடம் குறித்து பேச்சு, கமலுக்கு நடிகர் சங்கம் ஆதரவு. நடிகர் கமல்ஹாசன் தக் லைஃப் படவிழாவில் பேசிய மொழி குறித்த பேச்சு சர்ச்சையானது. கர்நாடகாவில் அவருக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடிகர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தக் லைஃப் படம் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சிவராஜ்குமார் நிகழ்ச்சியுடன் சில விஷயங்களை நினைவு கூர்ந்தது அனைவரையும் கண்கலங்க செய்தது. அடுத்து மேடையேறிய கமல், ராஜ்குமார் தனக்கு மூத்தவர் என்றும் அவரது குடும்பத்தில் அவருக்கு பின் தன்னை ஒரு குடும்ப உறுப்பினராக நிறுத்தி பேசினார். சிவராஜ்குமார் அந்த குடும்பத்தில் தனக்கு பின் வந்த இளையவர் என்பதை பேரன்போடும் உரிமையோடும் சுட்டிக்காட்டும் விதமாக அவர் குடும்பத்தில் தமிழனான எனக்கு பின்தான் கன்னடரான சிவராஜ்குமார் தோன்றினார் என்று பொருள்பட பேசினார். சிவராஜ்குமார் மீண்டும் வந்ததை கண்ட மகிழ்ச்சியில் கமல் வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிலர் தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த தவறான புரிதலை வேகமாக பரப்பியும் வருகின்றனர். அது தேவையற்ற சங்கடமான சூழலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. கமல் கன்னட மொழிக்கு எதிரானவர் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல. சுய ஆதாயங்களுக்காக குறிப்பிட்ட சிலர் நடிகர் கமலை கருவியாக பயன்படுத்தி கன்னட தமிழ் மக்களை பெரிதாளும் சூழ்ச்சி செய்ய அனுமதிப்பது மிக தவறான முன்னுதாரணமாகவும் வரலாற்றில் ஒரு மாபெரும் கருப்பு புள்ளியாகவும் நிலைத்துவிடக்கூடும். கர்நாடகாவின் அனைத்து அன்பர்களும், திரைத்துறை அமைப்புகளும், அரசியல் அமைப்புகளும் கமல் உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாடாக உதிர்த்த வார்த்தைகளின் உண்மையான பொருளை உணர்ந்து திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது.